நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெத்லகேம் என்னும் ஊரிலே பிறந்தார். 7 நாளில் உலகை படைத்த தேவன் அவர் ஏதே நாட்டின் தேவன். அகிலத்தை படைத்த இயேசு அவர் அமெரிக்காவின் தேவன். இஸ்ரவேலை வழிநடத்திய இயேசு அவர் இந்தியாவின் தேவன். பார்வோனை அழித்த இயேசு அவர் பாகிஸ்தானின் தேவன். அன்போடு அரவணைக்கும் இயேசு அவர் அர்ஜென்டினா தேவன். ஏழைகளின் தெய்வமாம் இயேசு அவர் எகிப்து நாட்டின் தேவன். ஆகாரின் குரலை கேட்ட இயேசு அவர் ஆஸ்திரேலியா தேவன். அன்னாளின் ஜெபத்தை கேட்ட இயேசு அவர் அரேபியாவின் தேவன். உத்தமனாம் யோபு இயேசு அவர் உகாண்டாவின் தேவன். தானியேலை காப்பாற்றிய இயேசு அவர் தாய்லாந்தின் தேவன். மனித பாவத்தை மீட்க வந்த இயேசு அவர் மங்கோலியா தேவன். மரணத்தை வென்ற இயேசு அவர் மலேசியாவுக்கும் தேவனாய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நினிவேக்கு சென்ற இயேசு அவர் நியூசிலாந்தின் தேவன். பரிசுத்த பவுல் இயேசு அவர் பர்மாவின் தேவன். ஈசாக்கை தந்த எங்கள் இயேசு அவர் ஈராக்கின் தேவன். இஸ்மவேலனை தந்த எங்கள் இயேசு அவர் இங்கிலாந்தின் தேவன். யோவானை அனுப்பிய இயேசு அவர் யூகோஸ்லோவியாவின் தேவன். லாசருவை உயிர்ப்பித்த இயேசு அவர் அழகு லண்டனுக்கும் தேவனாய் இருக்கிறார். குருடனுக்கு பார்வை கொடுத்த இயேசு அவர் குவைத் நாட்டின் தேவன். சப்பானியை நடக்க வைத்த இயேசு அவர் சைப்ரஸ் நாட்டின் தேவன். திமிர்வாதம் நீங்க செய்த இயேசு அவர் திபெத் நாட்டின் தேவன். ஊமைகளை பேச வைத்த இயேசு அவர் உக்ரைன் நாட்டின் தேவன். பார்வோற்றும் இந்த பூமிதனை ஆளும் பரமதேவன். இந்த உலகத்திற்கு ஒரே தேவன் அவர் நம்முடைய இயேசு ராஜன் மாத்திரமே. கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துங்கள். அகில உலகத்திற்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசுவே ஆண்டவர் என்னும் அர்த்தம் கொண்ட இந்த பாடலை கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஜீசஸ். நம் கர்த்தர் நல்லவர். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் நமக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். நம்முடைய தேவனாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் இன்றைக்கும் ஆண்டவர், என்றைக்கும் ஆண்டவர். கரங்களை தட்டுவோமே. அகில உலக தேவனே, உலக மகாராஜனே, உலகத்தின் மைய பகுதியில் என் இயேசு ராஜன் பெத்லகேம் நகரில் பிறந்தார். அகில உலக தேவனே, உலக மகாராஜனே, உலகத்தின் மைய பகுதியில் என் இயேசு ராஜன் பெத்லகேம் நகரில் பிறந்தார். உலகை படைத்த ஏதே நாட்டின் தேவன். அகிலத்தை படைத்த இயேசு அமெரிக்காவின் தேவன். 7 நாளில் உலகை படைத்த ஏதே நாட்டின் தேவன். அகிலத்தை படைத்த இயேசு அமெரிக்காவின் தேவன். இஸ்ரவேலை வழிநடத்திய இந்தியாவின் தேவன். பார்வோனை அழித்த இயேசு பாகிஸ்தானின் தேவன். இஸ்ரவேலை வழிநடத்திய இந்தியாவின் தேவன். பார்வோனை அழித்த இயேசு பாகிஸ்தானின் தேவன். அன்போடு அரவணைக்கும் அர்ஜென்டினா தேவன். அன்போடு அரவணைக்கும் அர்ஜென்டினா தேவன். ஏழைகளின் தெய்வமாம் எகிப்து நாட்டின் தேவன். ஏழைகளின் தெய்வமாம் எகிப்து நாட்டின் தேவன். அகில உலக தேவனே, உலக மகாராஜனே, உலகத்தின் மைய பகுதியில் என் இயேசு ராஜன் பெத்லகேம் நகரில் பிறந்தார். ஆகாரின் குரல்களை கேட்டார். அந்நாளில் ஜெபமதை உற்று கவனித்தார். உத்தமனாய் வாழ்ந்திருந்த யோபுவின் வாழ்விலே இரண்டத்தனையாய் நன்மை அருளினார். அவர் நம்மை காப்பாற்றுகிற தேவன், நம்மை நடத்துகிற தேவன்,
இருக்கிறார். நம்பிக்கையோடு கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். ஆகாரின் குரலை கேட்ட ஆசேலிய தேவன், அன்னாளின் ஜெபத்தை கேட்ட அரபியாவின் தேவன். ஆகாரின் குரலை கேட்ட ஆசேலிய தேவன், அன்னாளின் ஜெபத்தை கேட்ட அரபியாவின் தேவன். உத்தமனாம் யோபு இயேசு உகாண்டாவின் தேவன், தானியேலை காப்பாற்றிய தாயிலாந்தின் தேவன். உத்தமனாம் யோபு இயேசு உகாண்டாவின் தேவன், தானியேலை காப்பாற்றிய தாயிலாந்தின் தேவன். மனித பாவத்தை மீட்க வந்த மங்கோலியா தேவன், மனித பாவத்தை மீட்க வந்த மங்கோலியா தேவன். மரணத்தை வென்ற இயேசு மலேசியா தேவன், மரணத்தை வென்ற இயேசு மலேசியா தேவன். அகில உலக தேவனே, உலக மகாராஜனே, உலகத்தின் மைய பகுதியில் என் இயேசுராஜ பெத்லகேம் நகரில் பிறந்தார். மரித்த 4 நாட்கள் ஆயிற்று, நாற்றமெடுக்கும் என்று சொன்னார். மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். அவர் அற்புதமான தேவன், அசாதாரணமான தேவன், ஆச்சரியமான தேவன். அவர் நமக்காக இன்றைக்கு இந்த அற்புதங்களை செய்ய வல்லவர். செத்து போன நரம்புகளையும் எலும்புகளையும் உயிர்ப்பிக்க வல்லவர். கரங்களை தட்டி துதியுங்கள் கர்த்தரை. நினிவேக்கு சென்ற இயேசு நியூசிலாந்தின் தேவன், பரிசுத்த பவுல் இயேசு பர்மாவின் தேவன். நினிவேக்கு சென்ற இயேசு நியூசிலாந்தின் தேவன், பரிசுத்த பவுல் இயேசு பர்மாவின் தேவன். ஈசாக்கை தந்த எங்கள் ஈராக்கின் தேவன், இஸ்மவேலரை தந்த இங்கிலாந்தின் தேவன். ஈசாக்கை தந்த எங்கள் ஈராக்கின் தேவன், இஸ்மவேலரை தந்த இங்கிலாந்தின் தேவன். யோவாரை அனுப்பிய யுகோஸ்லோவியா தேவன், யோவாரை அனுப்பிய யுகோஸ்லோவியா தேவன். லாசருவை உயிர்ப்பித்த அழகு லண்டன் தேவன், லாசருவை உயிர்ப்பித்த அழகு லண்டன் தேவன். அகில உலக தேவனே, உலக மகாராஜனே, உலகத்தின் மைய பகுதியில் என் இயேசுராஜ பெத்லகேம் நகரில் பிறந்தார். அகில உலக தேவனே, உலக மகாராஜனே, உலகத்தின் மைய பகுதியில் என் இயேசுராஜ பெத்லகேம் நகரில் பிறந்தார். இயேசு செய்த அற்புதங்கள் ஏராளம் ஏராளம். அவைகளை எழுத போனால் புஸ்தகங்கள் கொள்ளார். அவ்வளவாய் அற்புதங்களை செய்தார். குருடனுக்கு பார்வை கொடுத்தார், செவிடரின் காதுகளை திறந்தார், குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்கினார். அவர் கெனசரேத்துக்கு சென்றார், அத்தனை வியாதியஸ்தர்களையும் சுகமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவராலே செய்யக்கூடாத காரியம் மற்றும் இல்லை. நம்பிக்கையோடு குருடருக்கு பார்வை கொடுத்த குவைத்து நாட்டின் தேவன், சப்பாடியை நடக்க வைத்த சைப்ரஸ் நாட்டின் தேவன். குருடருக்கு பார்வை கொடுத்த குவைத்து நாட்டின் தேவன், சப்பாடியை நடக்க வைத்த சைப்ரஸ் நாட்டின் தேவன். ஊமைகளை பேச வைத்த உக்ரைன் நாட்டின் தேவன், திமிர்வாதம் நீங்க செய்த திபெத் நாட்டின் தேவன். ஊமைகளை பேச வைத்த உக்ரைன் நாட்டின் தேவன், திமிர்வாதம் நீங்க செய்த திபெத் நாட்டின் தேவன். பார்வோற்றும் பூமிதனை ஆளும் பரமதேவன், பார்வோற்றும் பூமிதனை ஆளும் பரமதேவன். உலகத்திற்கு ஒரே தேவன் எங்கள் இயேசுராஜன், உலகத்திற்கு ஒரே தேவன் எங்கள் இயேசுராஜன். அகில உலக தேவனே, உலக மகாராஜனே, உலகத்தின் மைய பகுதியில் என் இயேசுராஜன் பெத்லகேம் நகரில் பிறந்தார். அகில உலக தேவனே, உலக மகாராஜனே, உலகத்தின் மைய பகுதியில் என் இயேசுராஜன் பெத்லகேம் நகரில் பிறந்தார். அகில உலக தேவனே, உலக மகாராஜனே, உலகத்தின் மைய பகுதியில்
என்னே சுராஜன் முதலகே நகரில் பிறந்தார். அகில உலக தேவனே உலக மகாராஜனே உலகத்தின் மைய பகுதியில் என்னே சுராஜன் முதலகே நகரில் பிறந்தார். அகில உலக தேவனே உலக மகாராஜனே உலகத்தின் மைய பகுதியில் என்னே சுராஜன் முதலகே நகரிலே பிறந்தார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சத்தமாய் இரண்டு கரங்களை உயர்த்தி கம்பீரமாய் சொல்லுங்க பார்க்கலாம். கரம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த 3 நாள் கூட்டங்களும் கர்த்தராகிய தேவனுடைய இரக்கத்தினாலும் பரிவினாலும் பாசத்தினாலும் தயவினாலும் இந்த மைதானத்திலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார். ஒரு பிரபல்யத்திற்காக, திருச்சபை பிரபல்யத்திற்காக இல்லை, ஒரு மனித பிரபல்யத்திற்காக இந்த கூட்டங்களை ஏற்பாடு செய்யவில்லை. சுவிசேஷ பிரபல்யத்திற்காகவே, இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் என்பதற்காகவே இந்த கூட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டது. ஆகையால் தான் இயற்கைகளையும் கர்த்தராகிய தேவன் கட்டுப்படுத்தி இந்த திறந்த வெளியிலே நாம் ஆராதிக்கும்படி நமக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். ஆகவே நம்முடைய இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்ற நம்பிக்கையோடு கூட கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருப்போம். உண்மையாகவே நீங்கள் எதிர்பார்க்கிற சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு தந்தருடுவார். ஆவி ஆத்தும சரீரத்திலே நிச்சயமாய் உங்களுக்கு விடுதலையை கட்டளையிடுவார். நீங்கள் எதிர்பார்க்கிற சுகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கர்த்தராகிய இயேசு நமக்காய் யாவையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமென். எல்லாவற்றையும் செய்து முடிந்தது என்றவர் சகலவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆகவே நம்பிக்கையோடு இருக்கிற தமது பிள்ளைகள் நிச்சயமாய் நன்மை அனுபவிப்பீர்கள். இந்த மைதானத்தை விட்டு நீங்கள் வெளியே புறப்படுகிற பொழுது கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு தருகிற நல்ல ஆசீர்வாதங்களோடு திரும்புவதற்கு தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? ஆமென் சொல்லுங்கள். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. வேகமாய் கர்த்தருடைய வார்த்தை வசனங்களை தியானம் செய்ய போகிறோம். இன்றைக்கு தேவனுடைய ஆவியானவர் என்னோடு என்ன பேச போகிறார் என்பதற்காக 66 புஸ்தகம் கொண்ட பரிசுத்த வேதாகமத்தை உங்கள் கரங்களில் எடுத்துக் கொள்ளுங்கள். பரிசுத்தமான வேத புஸ்தகத்தை கரங்களில் எடுத்து 109ஆம் சங்கீதத்திலே 17வது வாக்கியத்தை நமக்கு வாசிக்க கேட்கலாம். வேதம் என்ன சொல்லுகிறது? சாபத்தை விரும்பினான், சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும், அது அவனுக்கு வருகிறது. அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான், ஆசீர்வாதத்தை ஒரு மனுஷன் விரும்பாமல் போனால் அது அவனுக்கு தூரமாய் விலகி போய் விடுகிறது. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். நம்முடைய செல்ல தகப்பனாகிய தேவன் நம்மோடு பேசும்படி கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறது. அது பெண்மான்களையும் ஈன பண்ணுகிறது. நம்மை கடைசி பரியந்தம் நடத்த நம் தேவன் நல்லவர், வல்லவர். சாபத்தை விரும்பினால் அது அவனுக்கு வரும், ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனால் அது அவன் வாழ்க்கையை விட்டு தூரமாய் விலகி போய்விடும். தெய்வமே, என்னோட என்ன சொல்ல போகிறேன்? என் குடும்பத்தோடு என்ன சொல்ல போகிறேன்? என் தேசத்தோடு என்ன சொல்ல போகிறேன்? என் சபையோடு என்ன சொல்ல போகிறேன்? எங்களோடு பேசும் ஆண்டவரே. என் தேவனோடு கேட்கலாமா? அவர் நம்மோடு பேசுவார். பாடுவே பரவசமாகுவே பரந்தோடும் இன்னலே, பாடுவே பரவசமாகுவே பரந்தோடும் இன்னலே. கைகளை தட்டி அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலைகலங்கி ஆழ்த்தையில்
அலையலையாய் துன்பம் என் துயரங்கள் எல்லாம் என்று நான் ஏங்கி காத்திருக்கிறேன். என்னை அவர் ஆசீர்வதிப்பார். கைகளை தட்டுவோமா? என்று மாறும் எந்த துயரம் என்று மனமோ ஏங்கையில் என்று மாறும் எந்த துயரம் என்று மனமோ ஏங்கையில் மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி மகிழ்வித்த மகிழ் ஒன்றுமில்லாத பெருமையின் காலங்களிலும் உதவுவார். அற்றுப்போகும் சூழ்நிலையிலும் கண்மலைதனை பிளப்பார். நிச்சயமாய் கண்ணீரை சுரங்குவார். நம்மை சதா காலம் நடத்துவார். அவராலே சகலமாகும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. ஒன்றுமில்லா பெருமை நிலையில் உதவுவாரற்று போகையில் ஒன்றுமில்லா பெருமை நிலையில் உதவுவாரற்று போகையில் கண்மாலை பிளந்து கண்ணீரை சூரந்து கண்மாலை பிளந்து கண்ணீரை சூரந்து தாகம் தீர்த்ததயவை தாகம் தீர்த்ததயவை பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடோ இன்னலே வனாந்திரமாய் என் வாழ்வு இருந்தாலும் சஞ்சலங்கள் பலதும் என் வாழ்க்கையில் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்னை போஷிப்பார், என்னை நடத்துவார். வனாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டிரி சஞ்சலம் நேர்கையில் வனாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டிரி சஞ்சலம் நேர்கையில் வானவன் நாவால் ஞானமாய் போஷித்த வானவன் நாவால் ஞானமாய் போஷித்த காணாத மன்னா இயேசுவை காணாத மன்னா இயேசுவை பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடோ இன்னலே எண்ணிறந்த எதிர்ப்பினோடே ஏளனம் சேர்ந்து தாக்கையில் எண்ணிறந்த எதிர்ப்பினோடே ஏளனம் சேர்ந்து தாக்கையில் துன்பப் பெருக்கிலோ இன்மோகம் காட்டி துன்பப் பெருக்கிலோ இன்முகம் காட்டி
ஜெயகீதம் ஈந்தவரை, ஜெயகீதம் ஈந்தவரை. அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து, அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து, கடத்திய சென்ற கர்த்தனை, கடத்திய சென்ற கர்த்தனை. கண்மாலை பிளந்து தண்ணீரை சூரந்து, கண்மாலை பிளந்து தண்ணீரை சூரந்து, தாகம் தீர்த்தரையவை, தாகம் தீர்த்தரையவை. துன்பப் பெருக்கிலோ இன்முகம் காட்டி, துன்பப் பெருக்கிலோ இன்முகம் காட்டி, ஜெயகீதம் ஈந்தவரை, ஜெயகீதம் ஈந்தவரை. பாடுவே பரவசமாகுவே பரந்தோடோ இன்னலே, பாடுவே பரவசமாகுவே பரந்தோடும் இன்னலே, பாடுவே பரவசமாகுவே பரந்தோடோ இன்னலே, பாடுவே பரவசமாகுவே பரந்தோடோ இன்னலே. கிருபையும் வாழ்வும் அருளுகிறவராகிய எங்கள் செல்ல தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் வாஞ்சித்து காத்திருக்கிறோம். நிறங்களோடு பேசுகிற தேவன் இல்லையா? எங்கள் ஒவ்வொருவரையும் கடாட்சிக்கிற தேவன் இல்லையா சுவாமி? எங்கள் ஆத்துமத்திற்கு என்ன தேவை என்று நீர் அறிந்திருக்கிறீர். எங்கள் வாழ்வுக்கு, எங்கள் குடும்பங்களுக்கு என்ன அவசியம் என்று நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. எங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தருடைய மகிமை உள்ள கரம், ஆச்சரியமான கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் கடாட்சி திறங்கி வருவதாக. உம்முடைய தேச பாச உணர்வை இந்த மைதானத்திலே உணர வேண்டும் என்று ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் அத்தனை பேரையும் முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அடியானை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டும் என்று உம்மை கட்டாயம் செய்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக, சிலுவை உயர்த்தப்படுவதாக. ஆசீர்வதியும் இரட்சகர் இயேசுவின் இனிய நாமத்தில் பணிகிறோம், கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? வேத புஸ்தகத்திலே இன்றைய தியானத்திற்காக தேவனுடைய ஆவியானவர் கோடிட்டு இருக்கிற வேத வாக்கியம் 109ஆம் சங்கீதத்திலே 17வது வாக்கியம். இந்த வேத வாக்கியம் நீங்கள் பலமுறை வாசித்திருப்பீர்கள், தியானம் செய்திருப்பீர்கள். பலமுறை பரிசுத்தவான்களினாலே இந்த வேத வாக்கியம் உங்கள் கவனங்களுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கலாம். பலமுறை இந்த வேத வாக்கியத்தை குறித்த கேள்விகளும் உங்கள் இதயத்திலே வந்திருக்கலாம். ஆயினும் தேவனுடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற கட்டாயத்தின் பேரிலே இந்த வேத வசனத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இன்றைக்கு தியானம் செய்வதற்கு, நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்தினுடைய விடுதலைக்கு உதவியாக தந்தருளுவாராக. வேதத்திலே வாசிக்கும் பொழுது 109ஆம் சங்கீதம் 17வது வசனம் என்ன சொல்லுகிறது? சங்கீதக்காரனுடைய இருதயத்தினுடைய குமுறலைத்தான் இங்கே பேசுகிறார். மனிதன் சாபத்தை விரும்புகிறான், அது அவனுக்கு வருகிறது. ஆசீர்வாதங்களை விரும்பாமல் போகிறான், ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போய் விடுகிறானே, அது அவருக்கு தூரமாய் விலகி போய் விடுகிறது. இப்படிப்பட்ட ஒரு மனுக்குலத்தை எங்கேயும் பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, சாபத்தை ஒரு மனுஷன் விரும்புகிறானா என்று ஒரு கேள்வி கேட்டால், ஐயா என்னையா இப்படி பேசுறீங்க? எந்த மனுஷனாவது சாபத்தை விரும்புவானா?
கெட்ட மனுஷன் கூட உலகத்துல சபிக்கப்பட்டு வாழ்றத விரும்ப மாட்டான் ஐயா. இந்த உலகத்துல ஆசீர்வாதமா வாழ்றத தான் விரும்புவான் ஐயா. சாபம்ன்றது மனுஷனுக்கு பிடிக்காது. ஒருவேளை தவறுதலாய் கூட வேகத்துல கோபத்துல 4 வார்த்தையை சாபமா சொல்ற மாதிரி சொல்லிட்டா கூட ஒரு மனுஷனால சகிச்சுக்க முடியாது. சாபமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் இவ்விதமாய் என்று சொல்லப்படுகிற வேத வாக்கியங்களை பரிசுத்தவான்கள் பலிபீடத்தில் பிரசங்கித்தால் விசுவாசிகளுக்கு கூட அது மனதிற்கு இணக்கமாயிருப்பதில்லை, அநேகர் ஏற்றுக்கொள்வதில்லை. பாஸ்டர் என்ன எல்லா நாளும் நல்லா பிரசங்கிப்பாரு, ஆனா இன்னைக்கு சாபமான நிறைய வார்த்தையை சொல்லிட்டாரு, அதனால இவரை சீக்கிரமா இடமாற்றம் செய்யணும்னு சொல்லி உடனே அதற்கான பணிகளை செய்கிற சுவிசேஷ கோலத்திலே நாம் வந்திருக்கிறோம். ஆவிக்குரிய நிலைகளிலே நாம் வந்திருக்கிறோம். சாபங்களை எவரும் எதிர்பார்க்க மாட்டார்கள். சாபத்துக்குள் வாழ்வது மனிதனுக்கு விருப்பம் இல்லை. சபித்து சொன்னால் அதை ஒரு மனுஷனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். கேடுகட்ட ஒரு மனிதனாக இருந்தாலும் வாழ்க்கையில நீ நல்லாவே இருக்க மாட்டேயா அப்படின்னு சொன்னா அந்த மனுஷன் ஏயா இப்படி பேசுற அப்படின்னு தான் ஒரு கேள்வி கேட்பான ஒழிய நீ சொன்னது நல்லதுயா, ரொம்ப சந்தோஷையா அப்படின்னு சொல்ல மாட்டான். ஆனா பைபிள் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், மனுக்குலம் சாபத்தை விரும்புகிறது. மனிதன் சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வந்து சேருகிறது. அவன் விரும்ப 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 அவன் வாழ்க்கையிலே குவியல் குவியலாய் வருகிறது. ஆனால் ஆசீர்வாதத்தை சொன்னா அவனுக்கு பிடிக்கல. ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போய் விடுகிறார். அதனால ஆசீர்வாத தூரமாய் விலகி போய்கொண்டே இருக்கிறது. ஆசீர்வாதத்தை நெருங்க முடியவில்லை, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியவில்லை, ஆசீர்வாதத்தை வாழ்க்கையில் அனுபவிக்க முடியவில்லை. அன்பர்களே, நண்பர்களே, இன்றைக்கு மனுக்குலத்தினுடைய இருதய நிலை என்ன? மனுக்குலம் இன்னைக்கு என்ன சிந்தை செய்கிறது? ஏன் மனுக்குலம் சாபத்தை விரும்புகிறது? அப்படி உலகத்தில் சாபத்தை விரும்புகிறவர்கள் யாராகிலும் இருக்கிறார்களா என்ற கேள்விகளை எல்லாம் நம்முடைய இதயத்தில் எழுப்பி இந்த மைதானத்திலேயே பரிசுத்த ஆவியான பதில் சொல்லி அனுப்பணும் நான் வாஞ்சிக்கிறேன். கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கம்பீரமா சொல்லுங்களேன். மனுஷன் சாபத்தை விரும்புகிறான். சாபம் என்றாலே பொல்லாங்கனாகிய சாத்தான், மனித கொலைபாதகன் இருக்கிறானே, மனிதனுடைய பிராணனை வாங்க தேடுகிறானே, துஷ்டன், மனுக்குலத்தினுடைய உயரிய உன்னதமான பொக்கிஷமாகிய ஆத்தும செல்வத்தை சூறையாட நினைக்கிறானே, இந்த துஷ்டனுடைய சந்தோஷத்தை குறித்துதான் சாபம் என்று எழுத்தாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், அனுபவசாலிகள், தங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறை காலங்களை பெற்றவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சாபமா சொல்லப்படுறதெல்லாம் மனுஷ கொலபாதக, துஷ்ட, பிசாசு, அவன் வாழ்க்கை, அவன் சந்தோஷப்படுற சந்தோஷம் தாங்க சாபம். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் ஒரு மனிதன் மனுக்குலமானது சந்தோஷமாய் இருப்பதை விரும்பாதவன் நம்முடைய எதிராளியாகிய சாத்தான். ஹல்லேலூயா, ஆமென். பொல்லாங்கனாகிய பிசாசுக்கு ஒரு நாளும் பிடிக்காது நம்ம நல்லா இருக்கிறது, நம்ம சந்தோஷமா இருக்கிறது, மேன்மையாய் இருப்பது, சுகமாய் இருப்பது, சுபிட்சமாய் இருப்பது, பூரிப்பாய் இருப்பது, வாழ்ந்திருப்பது, இவைகள் ஒன்றும் பொல்லாங்கனாகிய சாத்தானுக்கு இணக்கம் இல்லை. அவன் ஒரு நாளும் அதை எதிர்பாராதவன். எப்படியாகிலும் நாசம் செய்துவிட வேண்டும் என்று தன் இருதயத்திலே சிந்திக்கிறவன் இதயமற்ற துஷ்டன் என்று சொல்லுகிற பொல்லாங்கன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த துஷ்டன் ஏன் இப்படி ஒரு சிந்தை கொள்ளுகிறான்? ஏன் மனுக்குலத்தின் வாழ்விலே இப்படி எல்லாம் வந்துடக்கூடாது, இவங்கெல்லாம் இப்படிப்பட்ட மேன்மையை பெற்றிடக்கூடாது என்று எண்ணுவதற்கு காரணம் என்ன? வேத புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது
பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் போற்றப்படுகிற சர்வ வல்லமை உள்ள தெய்வம், ஏகனத்தி ஆண்ட சக்கராதிபதி, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமாயிருக்கிற தெய்வம் பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அற்புதமான தெய்வம், யாரும் நெருங்க முடியாது. அப்படிப்பட்ட தெய்வத்தை மகிழ்ந்து பாடி புகழ்ந்து பாடி துதித்து பாடி இரவு பகலாக ஓயாமல் அவரை மகிமைப்படுத்துவதற்கென்று துதிப்பதற்கென்று தேவன் ஒரு கூட்டத்தை ஒழுங்கு பண்ணி வச்சிருந்தார். அந்த பொல்லாத கூட்டத்தை பற்றி தான் லூசிபர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனும் அவருடைய கூட்டமும் அன்றைக்கு தெய்வம் கொடுத்த ஒரு பெரிய மாட்சிமை அவனுக்கு உண்டாயிருந்தது. தெய்வத்தோடு கூடயே இருந்தான், தேவனை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருந்தான். போக 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 இதயத்தில் உண்டான பொல்லா சிந்தை தெய்வத்திற்கு மேலாக, அவருடைய சிங்காசனத்துக்கு மேலாக என்று தன்னுடைய சிந்தை உண்டாகவே ஆண்டவராகிய தெய்வம் இந்த பொல்லாங்கனாகிய துஷ்டனை வீழ்ச்சியடைய செய்தார். விழத்தள்ளப்பட்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவனும் அவன் கூட்டமும் விழத்தள்ளப்பட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, விழத்தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது அந்த இடம் காலியாயிருக்கிறது. ஆண்டவராகிய தேவனை துதிப்பதற்கு, மகிமைப்படுத்துவதற்கு, ஆண்டவராகிய தெய்வத்தை பரிசுத்தர் 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 என்று போற்றுவதற்கு தேவன் வைத்திருந்த கூட்டம் தங்கள் இருதயத்தில் உண்டான இருமாப்பு நிமித்தமாக, பொல்லா சிந்தை நிமித்தம் வீழ்ச்சியடைந்து போனார்கள். துஷ்டனாய் மாறினார். அவருடைய குணமே மாறி போச்சு. தெய்வத்தை போல செய்வான் சிலது. தெய்வத்தை போல இந்த பூமியில தன்னால் இயன்ற மட்டும் வேலை செஞ்சிருவான். தெய்வத்தை போலவே, தெய்வத்தோடு இருந்தவன் அல்லவா, ஆகையினால் அவரை போலவே எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்றும் மனிதர்களுக்கு வாக்கு கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத துஷ்டன். ஆனால் கர்த்தர் என்ன நினைத்தார் தெரியுமா? வீழ்ச்சி அடைந்து போனான், விழத்தள்ளப்பட்டான். இந்த இடத்துல அற்புதமான ஒரு துதிக்கிற கூட்டத்தை வச்சுக்கணும்னு சொல்லி தேவனுடைய இருதயத்தில் ஏற்பட்ட ஒரு அற்புதமான ஏக்கம், அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. உடனே கர்த்தராகிய தெய்வம் இந்த பூமியினுடைய மண்ணை எடுத்தார், பிசைந்தார், தன் சொந்த சாயலில் மனிதரை உருவாக்கினார். அற்புதமாய் மனுஷனை படைச்சார். மனுஷனை படைச்சு துதிக்கிறதுக்காக இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். துதிக்கிற இடத்துல 136ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரர் சொல்றார் தெரியுமா? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. துதிப்பதற்காகவே மனுக்குலத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். உலகத்தில் வாழ்ந்து பூரிப்பாய் சில காலம் சந்தோஷமா இருந்துட்டு போறதுக்காக மாத்திரம் இந்த உலகத்துல நம்ம வரலங்க. இந்த உலகத்துல தாயின் கர்ப்பத்தில் நம்மை உருவாக்கின தேவன் எதற்காக நம்மை உருவாக்கினார் என்றால், சர்வ வல்லமை உள்ள தெய்வத்தை இரவு பகலாய் துதிப்பதற்காக. துதிக்கிறவர்கள் அசாதாரணமானவர்கள். துதிக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் மேன்மைக்கு சொந்தக்காரர்கள். துதிக்கிறவர்கள் கர்த்தருக்கு இணக்கமானவர்கள். துதிக்கிறவர்கள் கர்த்தருடைய சுதந்திர வீதங்கள். துதிக்கிறவர்கள் கர்த்தருடைய பங்காயிருக்கிறார்கள். துதிக்கிற தம்முடைய ஜனம், தேவனுடைய பிள்ளைகளே, துதிப்பவர்களாய், கர்த்தரை துதிப்பவர்களாய் மனுக்குலம் புறப்பட்ட உடனே மனுக்குலத்தின் மேல் அவ்வளவு பொல்லா சிந்தை கொண்டவனாக எதிராயுதத்தோடு புறப்பட்டவன் துஷ்டனாகிய சாத்தான். துதிக்கிறவனுக்கு, ஆண்டவரை மகிமைப்படுத்துற ஒரு மனுஷனுக்கு, துதிக்கிற இந்த கூட்டத்துக்கு, மனுக்குலத்துக்கு ஏதாவது கேடு வந்துச்சுன்னு சொன்னா அவ்வளவு பெரிய சந்தோஷம். பொல்லாங்கனாகிய பிசாசுடைய வாழ்வுக்கு கிடைச்ச ஒரு பெரிய மகிழ்ச்சியே அதுதாங்க. எப்படியாகிலும் மனுஷன்
வாழ்க்கையில அழிச்சிட மாட்டானா, அவ குடும்பம் தொலைஞ்சிராதா என்பதுதான். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, இதை மனுஷன் அறியாதுதான் இன்றைக்கு சாபத்தை கொண்டு வருகிற, அழிவை கொண்டு வருகிற, நஷ்டத்தை கொண்டு வருகிற சாத்தானையும் அவனுடைய கட்டளைகளையும் ஏற்றுக்கொண்டவர்களாக மனுக்குலம் இன்றைக்கு சாபத்தை விரும்பி நாடி தேடி ஓடி போகிறார்கள். அதற்கு வேதத்தில் சாட்சியாகவே நீங்கள் பார்க்கிற பொழுது கர்த்தராகிய தேவன் மனுஷனை தன்னுடைய சொந்த சாயலாய் உருவாக்கினார். எவ்வளவு ஆச்சரியமாய் கர்த்தர் உருவாக்கினார், எவ்வளவு அற்புதமாய் கர்த்தர் உருவாக்கினார். சொந்த சாயலை கொடுத்தார். ஆண்டவராகிய தெய்வத்தை யாராலும் பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டால் பலர் பல சாட்சி சொல்லுவார்கள். ஆண்டவரை அப்படி பார்த்தேன், இப்படி பார்த்தேன், அப்படி நெட்டையா பார்த்தேன், குட்டையா பார்த்தேன், ஆண்டவராகிய தெய்வம் இப்படி இருந்தார், அப்படி இருந்தார், அப்படிலாம் பல பேர் சொல்றதுக்கு இருக்கிறாங்க. அப்படியா இப்படியா என்றதெல்லாம் விமர்சிப்பதற்காக இங்கே வரவில்லை. கைதட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தராகிய தேவன் எப்படி இருப்பார் என்று ஒரு கேள்வி கேட்டால், எப்படி இருப்பார், எப்படி இருப்பார் என்கிற ஒரே கேள்விக்கு ஒரே பதில் என்னவென்றால், அவர் உன் சாயலில் இருப்பார். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அவர் சொந்த சாயல் மனுஷனை உருவாக்கினார். கருப்போ சிகப்போ நம்ம சாயல்ல தான், நம்ம சாயல்ல தான் அவர் இருப்பார். ஹல்லேலூயா. ஆனால் ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை, ஆகையால் அவருக்கு சொரூபம் ஒன்றும் இல்லையே. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை, ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை, ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. வாஞ்சை உள்ள ஆத்துமாவின் இருதயத்திலே வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியால் உள்ளமதை நிரப்புவார். பரிசுத்த பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவீன சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவீன சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் குருகவும் பலனவரே. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. சாபமான மனிதரின் பாவரூபமானாரே, பாவங்களை போக்கவே பலியாக ஆனாரே. சாபமான மனிதரின் பாவரூபமானாரே, பாவங்களை
போக்கவே பலியாக ஆனாரே. இயேசு என்னும் நாமத்தை ஏற்றுக்கொண்ட எனக்கு, இயேசு என்னும் நாமத்தை ஏற்றுக்கொண்ட எனக்கு எல்லா அதிகாரம் தந்தாரே. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அவர் நம்முடைய சாயலாகவே, தமது சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார். நம் சாயலாகவே அவர் இருக்கிறார் என்றவரை விசுவாசியுங்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். மாட்சிமையை பெற்ற மனிதன், மகத்துவங்களை பெற்ற மனிதன், கர்த்தரை துதிப்பதற்காக கர்த்தருடைய சாயலில் உருவாக்கப்பட்டு கர்த்தருடைய மகிழ்ச்சி பெற்றிருக்கிற மனிதன். இந்த மனிதனை எப்படியாகிலும் இல்லாமலாக்கி போட வேண்டும். ஆண்டவராகிய தெய்வம் இந்த மனிதனை உருவாக்கி அவனுடைய வாழ்வில் இருந்த குறைவை நிறைவாக்கி அவனுடைய விழாவில் இருந்து ஒன்றை எடுத்து மனுஷி என்ற ஒன்று உருவாக்கி நல்ல குடும்ப வாழ்க்கையை கொடுத்து தோட்டத்தை உருவாக்கி வாழ்வென்றதை கொடுத்து கொத்தனார் தச்சனார் இல்லா காலத்திலே அருமை பெருமையா வீட்டு வாசப்படியை கூட வீட்டு மகிமையை கூட கூடாரத்தை கூட உருவாக்கி கொடுத்து தோட்டத்துல 4 நதிகளை ஓட வச்சு அழகு மகிமையா ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல வச்சாரு பாருங்க. பொறுத்துக்கல, பிசாசால சதிக்கல, எப்படா இவனை இல்லாமலாக்கிறான். தெய்வத்தையே பாடிக்கிட்டு இருக்கானே, தெய்வத்தையே தேடிக்கிட்டு இருக்கானே, எப்படா ஆண்டவர் வருவார் பகலின் குளிர்ச்சியான நேரத்துல என் பக்கத்துல வருவார் பேசுவார்ன்ட்டு ஆண்டவர் ஆண்டவர்னே ஜீவனை விடுறானே. இந்த மனுஷனை அழிச்சிருந்து எப்படி தான் நினைச்சுக்கிட்டுதா அந்த தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சாம் பாருங்க. நுழைஞ்சு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அறியாதது ஒன்றும் அல்ல. வேத புஸ்தகத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்களானால் மனுஷனுடைய வாழ்விலே கர்த்தர் தந்ததான மேன்மையை இல்லாமலாக்கி போடும்படி அவன் சதி செய்தான். அதை மனிதன் உணராது போகிறான். அன்று முதல் இன்று வரைக்கும் மனிதனுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய தெய்வம் கொடுத்திருக்கிற கட்டாயங்கள் இருக்கிறது. மனிதனுடைய வாழ்வுக்கு தெய்வம் வைத்திருக்கிற வரம்பு இருக்கிறது. ஆண்டவராகிய தெய்வம் வைத்திருக்கிற கோட்பாடுகள் இருக்கிறது. இவை எல்லாவற்றை கூட மனுஷன் சிந்தித்து பாராமல் மனிதன் இன்றைக்கு வாழ்க்கையில பொல்லாதவன், மனுக்குலத்தை அழிச்சு போடுறவன், மனுக்குலத்தை அவமாக்கி போடுகிற துஷ்டன், மனுஷ கொலைபாதகன் என்று சொல்லுகிற சாபத்தை, அவனுடைய சதிகளை தேடி மனுஷன் இன்றைக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிடறான். எவ்வளவு அவநிலை பாருங்கள். மனுக்குலத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. சாபத்தை வாயார கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க, சாபத்தை தேடி யாரும் போகல. ஆனா இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். சாபத்தை விரும்பி மனிதன் போகிறானா? போகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியே ஏதேன் தோட்டத்திலேயே வருவோம். ஏதேன் தோட்டத்திலேயே பார்க்கிற பொழுது, வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஏதேன் என்கிற மகிமையான நல்ல தோட்டத்தில் கர்த்தராகிய தெய்வம் அழகு மகிமையா வச்சிருந்த நல்ல குடும்பத்துல, நல்ல மனித வாழ்க்கையில இல்லாய்மையை கொண்டு வரும்படி, அழிவை கொண்டு வரும்படி முதலாவது என்ன செய்தான் தெரியுமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? 2 வாசிப்பீர்களானால், அவன் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தினுடைய கனியை புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னார். கர்த்தருடைய கட்டளையாயிருந்தது, அந்த கட்டளையை மீறச் செய்தான். இன்றைக்கும் உலகம் சாபத்தை விரும்புகிறது, சாபத்தை விரும்புகிறது என்று சங்கீதக்காரர் எழுதி வச்சிருக்கிறாரே என்று சொல்லிட்டு போறதுல அர்த்தம் இல்லை. இன்றைக்கு உலகம் சாபத்தை விரும்புகிறது, உண்மைதான்.
சாபத்துக்கு சொந்தக்காரனாய் இருக்கிற துஷ்டனாகிய சாத்தானை மனுக்குலம் இன்றைக்கு எதிர்பார்க்கிறது, நம்பி செல்லுகிறார்கள். எப்படி? தெய்வம் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை வைத்தாரே, தொடக்கூடாதுன்னு சொன்னாரே, வேண்டான்னு சொன்னாரே, தெய்வம் விலக்கின விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாதுன்னு சொல்லியும் ஆண்டவர் கொடுத்த கட்டளைய மனுஷன் மீறினான். தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்துல கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, கிறிஸ்தவ சமுதாயத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, கிறிஸ்தவ உலகத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இன்னைக்கு மனுக்குலத்தின் நிலையை நினைத்து பாருங்கள். இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் விதித்த கட்டளை மனிதன் ஏற்றுக்கொள்ளாமல், கீழ்ப்படியாமல், கர்த்தராகிய தேவனுடைய கற்பனைக்கு செவிகொடாமல் வாழ்வது எவ்வளவு கடினமானது. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு கொடுத்திருக்கிற கட்டளை என்ன தெரியுமா? என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவர்களை நமஸ்கரிக்க கூடாது. செய்தாயா? தெய்வம் சொன்னார்ல, நமஸ்கரிக்க கூடாதுன்னு சொன்னார்ல, செஞ்சியா? அநியாயத்துக்கு செவி சாய்க்காத, அக்கிரமத்துக்கு உடன் போகாத சொன்னார்ல, செஞ்சியா? தேவனுடைய கட்டளை வேண்டாம், விலக்கி வச்சத வாழ்க்கையில தொடக்கூடாதுன்னு சொன்னத, உனக்கு வேண்டான்னு சொன்னத உன் வாழ்க்கையில் நீ ஏற்றுக்கொள்வது, தேவனுடைய கட்டளைக்கு விலகி வாழ்வது. இன்னைக்கு உலகத்தை பாருங்கள், உலகத்தினுடைய செயல்பாட்டை பாருங்கள். மனுஷனுடைய விருப்பம் என்னன்னு சொன்னா, தெய்வம் என்ன சொன்னாரோ சொல்லலையே அதெல்லாம் எங்களுக்கு அவசியம் இல்லை. ஆனா உலகத்துல தெய்வம் சொல்ற மாதிரிலாம் வாழ்றதெல்லாம் பயங்கர கஷ்டம். உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு சொல்றபடி நீ கேட்டேன்னு சொன்னா உனக்கு ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கொடுக்கிறேன்னு சொல்லி வரிசையா சொல்லிட்டே போனார். நீ எனக்கு செவி கொடுத்தாயானால், நீ எனக்கு கீழ்ப்படிந்தாயானால், நீ என் கட்டளைக்கு செவி கொடுத்தாயானால் அப்படின்னு சொன்னார். கர்த்தர் கொடுத்த கட்டளை, ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்ன? பிதா குமார் பரிசுத்த ஆவிய நாமத்தினால் மூழ்கி ஞானஸ்நானம் பெறு, சத்தியத்துக்கு கீழ்ப்படி, நித்திய ராஜ்யத்துக்காக வாழு, ஆண்டவருக்காக உன்னை அர்ப்பணி, பாவம் செய்யாத, தீங்கு தீவினையை செய்யாத, அநியாயத்துக்கு நீ துணை போகாதே, அக்கிரமங்கள் கிரமம் இல்லாத வாழ்க்கை உன்னை விட்டு நீங்குவதாக, உன் வாழ்க்கை கிரமப்படுவதாக. வேண்டான ஆண்டவர் சொல்லியும் கேட்கல. இன்றைக்கு வேண்டாம் என்று விலக்கினவைகளை வாழ்க்கையில் எடுத்துக் கொள்வது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய கட்டளைக்கு செவிகொடாததே சாபத்தை விரும்புவதற்கு அடையாளமாகும். 2, வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் வேதம் என்ன சொல்லுகிறது? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அப்பொழுது பொல்லாத பிசாசு சர்ப்பமானது ஸ்திரியை நோக்கி, நீ சாகவே சாவதில்லை. இத புசிச்சேன்னா, தெய்வம் சொல்றத கேட்காம நான் சொல்றத நீ கேட்டனா, நான் உனக்கு சொல்றேன், நீ சாகவே சாவதில்லை. உலகத்துல மனுஷனுக்கு இன்னைக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற வாழ்க்கை கொஞ்ச காலம்தான்ற சிந்த மனுஷனுக்குள்ள கிடையாது. அப்படின்ற ஒரு சிந்த மனுஷனுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா, மனுஷன் அதை பத்தி யோசிச்சு கூட பார்க்க மாட்டான். ஏன்னா சங்கீதக்காரர் சொல்றார், 91ஆம் சங்கீதத்துல 10ஆம் வசனத்துல படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, பைபிள் சொல்லுது, எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால 80 வருஷமா இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமாய் இருக்கிறது, சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிற காலம் கொஞ்ச காலம் தான். 70 ஏறினால் 80, 10 பதட்டம், 20 இடும்பு, 30 முடுக்கும், 40 நர, 50 ஆசை, 60 ஆட்டம், 70 ஏக்கம், 80 ஓட்டம். கைதட்டி கர்த்தரை மையப்படுத்துது பாருங்க. இதுதாங்க மனுஷ வாழ்க்கை. இத சிந்திச்சு பார்த்தோம்னா மனுஷன் மனுஷனா இருப்பான். ஆனா மனுஷனை சிந்திக்கிறது இல்ல. மனுஷன் என்ன நினைக்கிறானா, தாயின் கர்ப்பத்தில் வெளிப்பட்டாயிச்சு, வயது 10 ஆச்சு, 11வது வயது, 12வது வயது, 13, டீனேஜ், 30
ஆரம்பிச்சாச்சு. அடுத்த துவக்கம் துவங்குகிறது. அதுக்கப்புறம் என்ன விட்டா உலகத்தில் ஆளே இல்லைன்னு நினைக்கிறான் மனுஷன். இந்த நினைப்பு வர ஆரம்பிச்சு வாழ்க்கை அது கெடுக்குதா இல்ல அந்த வாழ்க்கை நல்லா இருக்குதான்னு சொல்ல இயலாது. தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி வாழ்க்கையில அழிவை மனிதன் சந்தித்து விடுகிறான். வாழ்க்கை கேட்டு நிலைக்கு போய்விடுகிறது. மனிதன் வாழ்நாட்களை குறித்து சிந்திப்பதில்லை. இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் தானே அப்படின்னு யோசிக்கிறது இல்லை. 70 வருஷம் 80 வருஷத்துக்காக 30,000 கோடியும் சேர்ப்பான், 1,46,000 கோடியும் சேர்ப்பான். ஆனாலும் ஆசை விடாது. கைதட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாருங்க, ஜெயிலுக்கு போனாலும் ஆசை விடாது. கைதட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அடி வாங்கினாலும் ஆசை விடாது. வாழ்க்கையில் மனுஷன் இன்றைக்கு யோசிக்கிற யோசனை, சிந்திக்கிற சிந்தை 70 இல்ல ஏறினால் 80 அப்படின்ற ஒரு கொஞ்ச காலம். ஆனா மனுஷன் என்ன யோசிக்கிறான்னா, 70 இல்ல ஏறினால் 80ஓட முடிஞ்சு போயிடாது, என் காலம் இன்னும் இருக்கிறது. பிசாசு சொல்லி கொடுப்பான், ஏய் இப்பெல்லாம் இத போய் சிந்திக்காதடா, கண்டமேனிக்கு நட, எப்படி வேணாலும் நடந்து உலகத்துல சம்பாதிக்கிற காலத்துல சம்பாதிச்சு சந்தோஷமா இருக்கிற வேண்டிய காலத்துல சந்தோஷமா இருடா அப்படின்னு சொல்லி கொடுப்பான். அவன் உலகத்தை பார்க்கிற விரையற பெற்ற ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி குற்றுயிராக்கி அழிப்பதற்கு பிராணனை வாங்க தேடுகிறவன் கொலைபாதகன், மனுஷ கொலைபாதகன். சொல்றான், நீ சாக மாட்ட, டேய் நீ அநியாயம் பண்ணாலும் சாக மாட்டடா, நீ என்ன பாவம் பண்ணாலும் சாக மாட்டடா. என்னது? சாப்பாடு மட்டும் கவனமா சாப்பிடு. கேட்டியா? சாப்பாடை கவனமா சாப்பிட்டு காலையில எழுந்து யோகாசனம் பண்ணிக்கிட்டு காலையில எழுந்து 4 கிலோமீட்டர் நடந்துக்கிட்டா 100 வயது வரை வாழ்றான்டா, 120 போலாண்டா, 130 போலாண்டா. என்னவோ மனுஷ வாழ்க்கையில ரிப்போர்ட்ல எழுதி வச்சிருக்கிறது மாதிரியும் என்னமோ நம்ம கையில இருக்கிறது மாதிரி மனுஷன் யோசிச்சுட்டு தன் வாழ்க்கையை பத்தி இன்னைக்கு சிந்தை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு சத்துருதான் இந்த சிந்தையை கொண்டு வருகிறார். நீ சாக மாட்ட, துணிகரமா செய்ய. பாவத்தின் சம்பளம் மரணம். துணிகர பாவம் வாழ்க்கையில மனுஷன் துணிகரமா செய்ய துவங்கும் பொழுது மரணம் அவனுக்கு சமீபத்தில் இருக்கிறது என்பதை அவன் அறியாதிருக்கிறான். அன்பர்களே, தூரத்திலும் சமீபத்திலும் என்று கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷன் வாழ்நாள் குறுகிறவன். இந்த உலக வாழ்க்கை என்பது பொய்யானது, மாயை. மாயை மனதுக்கு சஞ்சலம். சூரியனுக்கு கீழே காணப்படுகிற சகலமும் மாயை. ஆகவே சத்துரு உனக்கு தவறுதலாய் சொல்லிக் கொடுப்பது, நான் சாக மாட்டேன், உலகத்துல வாழ்ந்திருப்பேன், சுகமா இருப்பேன் அப்படின்ற கர்வமே மனுஷனுக்குள்ள உண்டாயிருது பாருங்க. இதுவும் பொல்லாங்கனாகிய சாத்தானாகிய சாபத்தை விரும்புவதற்கு அடையாளமாய்த்தான் இருக்கிறது. கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அது மட்டுமல்ல, பைபிள் சொல்லுகிறது ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது, என் கர்த்தராகிய தேவன் புசிக்க வேண்டாம் என்று விலக்கின விருட்சத்தின் கனியை அவன் புசித்தான். ஆகையினாலே கர்த்தராகிய தேவன் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியினால் சகல நாட்டு மிருகங்களுக்கும் சகல காட்டு மிருகங்களிலும் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினாலே நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவள் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும் போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோடு நீ பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். மனுஷனை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரு? பின்பு அவர் ஆதாமை பார்த்து சொன்னாரு, உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டான்னு சொன்ன அந்த கனியை பறித்து புசித்தாயே,
அவள் கொடுத்ததை புசித்தாயே, இதோ நான் விலக்கிற விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமியில உன் நிமித்தம் சாபம் உண்டாயிருக்கும். சாபத்தினுடைய சிகரமாயிருக்கிற சாத்தானுடைய சதிக்கு அடிமைப்பட்ட உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தப்படுவாய், வருத்தப்படுவாய். ஸ்திரீக்கு கொடுக்கப்பட்டது வேதனை, புருஷனுக்கு கொடுக்கப்பட்டது வருத்தம். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. வருத்தமும் சஞ்சலமும் வேதனையும் மனுஷனுடைய வாழ்க்கையை விட்டு விலகல. ஏன்? கர்த்தராகிய தேவன் வேண்டாம் என்று விலக்கினதை மனுஷன் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டான். அப்படியானால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனான். தேவன் சொல்லியும் அப்பா போல அம்மா போல, ஹல்லேலூயா, அவரை போல ஒரு நல்ல நேசர் இல்லை. பகலின் குளிர்ச்சியான வேளையில அவர் இறங்கி வருவார், விசாரிப்பார், மார்போட சேர்த்து வச்சுப்பார். ஆதாமே சாப்பிட்டியான்னு கேட்பார், ஏவாளை சாப்பிட்டியான்னு கேட்பார், நீங்க நல்லா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கீங்கன்னு கேட்பார். சுகநலன்களை விசாரிச்சுட்டு போவார். அவர் உங்களை விசாரிக்கிறவர். இன்றைக்கு நம்ம விசாரிக்கிற ஒரு தேவன் உண்டு. அப்பா நம்ம விசாரிக்க மாட்டாப்புல, அம்மா நம்ம விசாரிக்க மாட்டாப்புல, உலக நம்ம விசாரிக்காது. நம்ம விசாரிக்கிற ஒருவர் உண்டு, அவர் கர்த்தராகிய தேவன் மாத்திரமே. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பணம் இருந்தா எல்லாரும் விசாரிப்பாங்க, சொத்து சுகம் இருந்தா எல்லாரும் விசாரிப்பாங்க, அழகு இருந்துச்சுன்னு சொன்னா எல்லாரும் விசாரிப்பாங்க. ஆனா வாழ்க்கையில கஷ்டம் வந்து போச்சுன்னு சொன்னா நம்ம வீட்டு வாசப்படி பக்கம் யாருமே வரமாட்டாங்க. நீ நல்லா இருக்கிறியான்னு கூட ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்க. ஒரு நாள் தொலைபேசியில கேட்பார்கள், மறந்து விடுவார்கள். 2 நாள் கேட்பார்கள், மறந்து விடுவார்கள். 3 நாட்கள் கேட்பார்கள், மறந்து விடுவார்கள். நம்முடைய வாழ்க்கையை மறுத்து விடுவார்கள். விசாரிப்பார் எவருமே இல்லை. உலகத்தில் நம்மை விசாரிப்பார் யார் உண்டு? நம்மை விசாரிக்கிற ஒரே ஒருவர், அவர் நம்முடைய கர்த்தராகிய தேவன் மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மகனே, என் மகளே என்று நம்மை விசாரிக்கிற தெய்வம். அவர் விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம், உங்கள் வேதனைகளை எல்லாம், உங்கள் கஷ்டங்களை எல்லாம் அவர் மேல வச்சிருங்க. இன்னைக்கு வேதனையும் வருத்தமும் மனுஷனுடைய வாழ்க்கையில சத்துரு கொண்டு வந்து மகிழ்ச்சியா இருக்கிறான், சந்தோஷப்படுகிறான். இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என்னை விசாரிக்கிற தாயும் நீர்தான், என் தந்தையும் நீர்தான். 2 கையை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நானும் தந்தன் பிள்ளை என்றோ, நானும் தந்தன் பிள்ளை என்றோ. இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். நம்மை விசாரிக்கிற ஒரு தேவன் உண்டு, அவர் கர்த்தராகிய இயேசு மாத்திரமே. நம் இயேசு போல ஒரு நல்ல நேசர் எவருமே இல்லை. கைகளை தட்டி, கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஏங்க, ஒரு நாள் வாழ்க்கையில நீ நல்லா இருக்கிறியான்னு கேட்டதுக்காக ஆகிலும் நல்லா இருக்கிறியான்னு கேட்டிருக்கலாம்ல. வாழ்க்கையில ஒரு நேர சாப்பாடு கொடுத்ததை நினைச்சாங்களே விசாரிச்சு பார்க்கலாம்ல. ஆனா மனுஷன் விசாரிக்க மாட்டான். அதெல்லாம் மனுஷன் மறந்துடுவான். உன் வாழ்க்கையில ஒரு நாளாகிலும் உனக்காக கண்ணீரோடு நின்றதை நினைத்தால், நீ வீதியிலே அடிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு இரத்த காயத்தோடு கிடக்கிற நேரத்தில், ஐயா ஆசாரியன் வந்தான் விட்டு போனான், லேவியன் வந்தான் விட்டு போனான், காயத்துல துடிச்சுக்கிட்டு இருக்கிற விசாரிக்க ஒருவரும் இல்லை. நல்ல சமாரியனா இயேசு வந்தார். விசாரிக்க வேறு ஒருவரும் இல்லை. உலகத்தின் நிலை இதுதானே.
நண்பர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. நம்முடைய இயேசுவை போல ஒரு நல்ல நேசர் எவரும் இல்லை. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இயேசு போல நேசர் உண்டோ? வாசு தூய தாங்கிட இயேசு போல நேசர் உண்டோ? வாசு தூய தாங்கிட நிறைவேற தஞ்சம் அவர் போலுண்டோ? நஞ்சம் சாந்தியை இழந்து சஞ்சலமே கொள்வதே. இயேசு யாவும் மாறிப்பாரே, பேசு அவரிடமே. இயேசு யாவும் அறிவாரே, பேசு அவரிடமே. இயேசு போல நேசர் உண்டோ? பாசு தூய தாங்கிட வாஞ்சை நிறைவேற தஞ்சம் அவர் போலுண்டோ? பலவீனமோ தாங்கோண்டா கவலையின் பாடுவோ? தாஞ்சம் தரேசரோண்டு சஞ்சலத்தை கொட்டிடு. நண்பர் கைவிட்டாரோ நாய் ஆண்டிக் கொள்ளும் இயேசுவா. ஆணைப்பாரே உன்னை மார்பில் தோடை என்றும் நான் என்பார். 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 இயேசு போல நேசர் உண்டோ? பாசு தூய தாங்கிட வாஞ்சை நிறைவேற தஞ்சம் அவர் போலுண்டோ? நஞ்சம் சாந்தியை இழந்து சஞ்சலமே கொள்வதே. கர்த்தரிடம் யாவும் கோர தேத்தவும் மறந்ததே. கர்த்தரிடம் யாவும் கோர தேத்தவும் மறந்ததே. கர்த்தரிடம் யாவும் கோர தேத்தவும் மறந்ததே. எப்பொழுதுமே அவர் விசாரிக்கிறவராகவே ஏதேனுக்கு வருவார். ஆனால் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். இன்றைக்கு உலகத்தினுடைய நிலைப்பாட்டை பாருங்கள், மனுக்குலத்தினுடைய நிலையை பாருங்கள். சகோதரனே, சகோதரியே, கீழ்ப்படிதல் என்பதை உலகம் ஏற்றுக்கொள்வதில்லை. போதகருக்கு கீழ்ப்படியாத விசுவாசி, புருஷனுக்கு கீழ்ப்படியாத மனைவி,
அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள், வைத்திருக்கிற வரைமுறைகளுக்கும் சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படியாத உலகத்தார்கள், வேலையாட்கள். நினைச்சு பாருங்க, கீழ்ப்படிய மனமில்லை. கீழ்ப்படிதல் என்றால் அதிலே ஒரு அர்த்தசாரம் உண்டு. கீழ்ப்படிதல் என்றால் அர்த்தம் என்ன? கீழே படிதல் என்ற அர்த்தம். தண்ணீர்ல ஒரு கல்லை தூக்கி போட்டா அந்த கல்லானது தண்ணீரிலே விழுந்த உடனே எவ்வளவு ஆழம் இருக்கிறதோ அவ்வளவு ஆழத்திற்கு கீழே போய் படிவது போல் வாழ்க்கையில வச்ச வரைமுறைக்கெல்லாம் கீழ்ப்படிவது, தேவனுடைய வார்த்தையாகி சத்தியத்துக்கு கீழ்ப்படிவது, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது. ஆண்டவர் சொன்னாரே, கத்த சொல்லி இருக்காரு, அத மீறி எதையும் செய்ய மாட்டேன், செய்யவே மாட்டேன். ஆண்டவர் சொல்ற வார்த்தை கீழ்ப்படிவேன். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதற்கு கீழ்ப்படிவேன். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ நீங்கள் அப்படி செய்யுங்கள் என்று யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு செய்த முதலாம் அற்புதத்திலே இயேசுவின் தாயாகிய மரியாள் சொல்லிக் கொடுத்தாள். உலகத்திற்கு இன்றைக்கு இயேசு சொல்றதை எப்படி கேட்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. இயேசுக்கு அப்பா சொன்னா அம்மா சொன்னா கேட்கலாம்னு நினைக்கிறாங்க. இயேசுவின் சீசர்கள் சொன்னா கூட கேட்பாங்க. இயேசு வச்ச பரிசுத்தவான்கள் மகான்கள் சொன்னா கூட கேட்பாங்க. ஆனா இயேசு சொன்னா கேட்கிறதுக்கு மனசு இல்ல. இயேசு சொன்னதை நீ கேட்டா பைபிள் சொல்லுகிறது, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அப்படி செய், அப்பொழுது தண்ணீரும் திராட்சரசமாய் மாறும். சரித்திரத்தையே இயேசுநாதர் மாற்றி போடுவார். கைகளை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்து. அவருக்கு கீழ்ப்படி, அவருக்கு கீழ்ப்படி, அவருக்கு கீழ்ப்படி. யோவான் 1:12 அவருடைய நாமத்தினால் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர் அப்பா, நாமெல்லாம் அவருடைய பிள்ளைகள். ஆகவே ஒரு தகப்பனுக்கு தன் பிள்ளைகள் கீழ்ப்படிவது போல அவருக்கு கீழ்ப்படி. அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படி செய்வேன் என்று சொல்லு. கீழ்ப்படிய விடாம கீழ்ப்படிதலை இல்லாமலாக்கி நம்மை தவறுதலுக்குள்ளாக மாற்றுகிறவன் பொல்லாங்கனாகிய சாத்தான். அவன் பிராணனை வாங்க தேடுகிறவன், மனுக்குலத்தை அழிக்க தேடுகிறவன், அவன் துஷ்டன், அவன் கொலைபாதகன். கீழ்ப்படியாமை உலகமெல்லாம் உருவாக்கி கீழ்ப்படியாமை தலை தூக்கி நிற்கிறது இல்லையா? இதுதான் அவன் சாபத்தை விரும்புகிறான் என்பதற்கு அடையாளமாகும். ஆசீர்வாதம் வேதம் சொல்லுகிறது, ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான். ஆசீர்வாதம் என்றாலே கர்த்தராகிய இயேசுதான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆசீர்வாதத்தை அநேகருக்கு பிடிக்கல. ஆசீர்வாதத்தை சொன்னா அநேகருக்கு ஆசீர்வாதம் என்னன்னா, வாக்குத்தத்த நாள் வருகிற நேரத்தில் வாக்குத்தத்தம் சொல்லணும். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றே தருவேன், அதை இப்பொழுதே தருவேன். இதுதான் ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. இந்த பூமியில உனக்கு 10,000 வெள்ளாட்டு கடாக்களும் ஒட்டகங்களும் கர்த்தர் கோவேர் கழுதைகளும் உனக்கு தருவார் என்று சொன்னா அதுதான் ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. ஆசீர்வாதம் சொன்னா ஐயா வெளிநாட்டுக்கு போவே, பணத்தை சம்பாதிச்சிருவே, ஐயா மாடியை கட்டி கோடியை கட்டி இந்த உலகத்துல செல்வத்தை சம்பாதிச்சு 10 ரப்பரை வாங்கி ஒரு பெரிய தோட்டத்தை வச்சு 318 கைப்பிடிந்த வேலையாட்களை வச்சு ஆஹா ஓஹோன் வாழ்ந்து மெர்சிடிஸ் பென்ஸ வச்சு அப்படி வாழ்ந்தாதான் ஆசீர்வாதம் பல பேர் நினைக்கிறாங்க. அதல்ல ஆசீர்வாதம். இவைகளெல்லாம் மாயை, 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 மனதுக்கு சஞ்சலம். மகா அலெக்சாண்டர் ஒரு மகா பயங்கரமான சக்கரவர்த்தி. அலெக்சாண்டரோடு போராடி வெற்றி பெறுவதற்கு யாராலும் முடியாது. அலெக்சாண்டர் சாகர நேரத்தில், சாகும் நேரம் வந்த பொழுது கடைசியா சொல்லி போன வார்த்தை தெரியுமா? இந்த உலகத்தையே ஆட்டி படைச்சிட்ட இந்த உலகமே அலெக்சாண்டர் பயந்து நடுங்கும். ஆனா நான் சாக போறேன்,
இந்த உலகத்துல வரும்போது நான் ஒண்ணு கொண்டு வரல. உலகமெல்லாம் சம்பாதிச்சு மகா அலெக்சாண்டர், நான் திரும்பி போக போறேன். இனிமே இந்த உலகத்திலிருந்து நான் எதுவும் எடுத்துட்டு போக முடியாது. அதனால நான் மரித்த உடனே சடல பெட்டியில என்ன வச்சு 2 கையை வெளியே போட்டுருங்க. நான் உலகத்துல எதுவும் கொண்டு வரவும் இல்லை, கொண்டு போகவும் இல்லை என்று சொல்லி தன் கண்களை மூடினான். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் உலகத்தில் ஆசீர்வாதம் நடக்காத, நீ மரித்தாலும் உன்னை விட்டு எடுபடாத ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அதுதான் கர்த்தராகிய இயேசு என்கிற ஆசீர்வாதம். நீ மரித்தாலும் பிழைப்பாய் என்பதுதான் ஆசீர்வாதம். அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள். அதுதான் ஆசீர்வாதம். இயேசுன்ற ஆசீர்வாதத்தை சம்பாதிச்சா அத மாதிரி பெரிய நன்மை இந்த உலகத்துல என்ன இருக்குங்க? காசு கொடுத்தலாம் இயேசு வாங்க முடியாது. இயேசு வாங்குறதுக்கு ஒரே வழி, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவி உள்ளவர்களாய் கர்த்தருடைய சமூகத்துல உடைஞ்சா இயேசு வந்துருவார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இயேசுவை நாடாதவர்களை தேடாதவர்களை தேடி இயேசு வருவதில்லை. பாவியுடைய நண்பனாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்கவே இந்த உலகத்துக்கு வந்தேன் என்ற இயேசு, பாவியாகிய நீ எப்பேற்பட்ட பாவியாய் இருந்தாலும் சரி, தூரத்திலும் சமீபத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். யாராய் இருந்தாலும் சரி, பாவி என்று ஒத்துக்கொள்வது உண்மையானா ஆண்டவர் இயேசு உனக்காக வருவார். இயேசுவை சம்பாதிச்சுக்க, இயேசுவை சம்பாதிச்சுக்க. இயேசு மட்டும் போதும், இயேசு மட்டும் போதும். இயேசு மாத்திரம் நம்ம வாழ்க்கையில கிடைச்சிட்டா அத மாதிரி ஆசீர்வாதம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இயேசுநாதரை சம்பாதிச்சேன்னு சொல்லி, ஐயா கழுத்துல ஒரு பெரிய சிலுவையை போட்டா இயேசுநாதரை சம்பாதிச்சேன்னு அர்த்தம் இல்லைங்க. இயேசுநாதர் பேரோட சேர்ந்த ஒரு பேரை இயேசுதாசன் வச்சுக்கிட்டா, ஐயா நீ இயேசுவோட சாரல சேரலங்க. பைபிள்ல இருக்கிற 66 புத்தகத்துக்கு பேர்ல ஒரு பேர் எடுத்து வச்சுக்கிட்டா கூட நீ இயேசுநாதரோட சேர்ந்திருக்கேன்னு அர்த்தம் என்று அல்ல. இயேசு உனக்குள் வருவாரானா, ஹல்லேலூயா, இயேசு நம்மில் வருவார் என்றால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், கிறிஸ்து அவனுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் மாறுகிறான். பழையதெல்லாம் ஒளிஞ்சு போகிறது, எல்லாம் புதிதாகிறது. கைகளை தட்டி, நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசு வர வேண்டும், இயேசுவாகிய ஆசீர்வாதம் வர வேண்டும். இயேசு கிறிஸ்துவாகிய ஆசீர்வாதத்தை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். அரிஸ்டாட்டில் என்ற கிரேக்க ஞானிக்கு சீஷனாயிருந்த கமாலியலுக்கு சீஷனாயிருந்து கல்வி கற்ற பெரும் PhD பட்டதாரியான தேவனுடைய மனுஷன் அப்போஸ்தலனாகிய பவுல் 9ஆம் அதிகாரத்தில் சவுல் என்றவன் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. அந்த மனுஷனை தொட்டா சரித்திரத்தை மாற்றினார். அதுக்கப்புறம் கோடிக்கணக்கா சொத்தை வச்சிருந்த மனுஷன், வெள்ளியும் பொண்ணும் அருமை பெருமை தெரிஞ்ச மனுஷன், உலகத்துல செல்வம் என்னன்னு தெரிஞ்ச மனுஷன், தன்னுடைய பேருக்கு பின்னாடி பட்டப்படிப்பு பல போடுவதற்கு அருமை பெற்ற மனுஷன், பெருமை பெற்ற மனுஷன். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா சொன்னாரு? ஆண்டவராகிய இயேசுவை சம்பாதிச்ச எனக்கு இதெல்லாம் குப்பையாய் கருதுகிறேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. மரணமோ ஜீவனோ வறுமையோ தனிமையோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது. இயேசுவின் அன்பை விட்டு என்னை யாரும் பிரிக்க முடியாது. உலகத்துல இயேசுவை சம்பாதிச்சுக்கங்க. இயேசுவை சம்பாதிக்கிறது மாதிரி ஒரு சொத்து எதுவுமே கிடையாதுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்ற கட்டாயத்துக்காகத்தான் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இயேசுவை சம்பாதிக்கிற நீங்கள் கிறிஸ்துவோடு இசைந்த எல்லா நன்மைகளுக்கும் சொந்தக்காரர்களாக இருக்கிறீர்கள். ஆகவே இயேசுவை சம்பாதிச்சுங்க. இன்னைக்கு அநேகருக்கு இயேசுவை பிடிக்கல. ஏன் பிடிக்கல தெரியுமா? இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட்டு இருக்கிறேன். எத்தனை வருஷமா கூப்பிட்டு இருக்கிறேன். இயேசுவை தேடி வந்த 1 வருஷம் ஆச்சு,
10 வருஷம் ஆச்சு. இயேசு இன்னும் பேசின பாடில்ல. இயேசுவை தேடி வந்த 5 அப்பம் 2 மீனை கொடுத்து 5000 பேருக்கு கொடுத்தாரு. 12 கூடரை மீந்து கொடுத்தாரு. நானும் என் சம்பளத்தை எடுத்துக்கிட்டு வந்து ஆசீர்வதிச்சு கொடுப்பாருன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு கட்டுக்கட்டா கொடுக்கலையே, நோட்டு நோட்டா கொடுக்கலையே, பேங்க்ல டெபாசிட் கொடுக்கலையே, தரலையே. அதனால அப்படின்ட்டு இயேசுவை நினைக்கிறதுனால, அப்படின்னு இயேசுவை பார்க்காத, கொடுக்கிறதுனால, அவர் தராததனால அப்படின்னு சொல்லாத. அவர் உனக்கு ஆயத்தம் பண்ணதை ஒரு கண் காணவும் இல்லை, ஒரு காது கேட்கவும் இல்லை. உனக்கு அவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் பெரிது. அதனால செத்த வரகா அப்படின்னு சொல்லாத. உலகத்துல வாழ்ந்திருக்கிற காலத்திலே உன்னை மகா பிரபுவாக்குவார். உன்னை ஆசீர்வதிக்க அவரால் முடியும். உனக்கு நல்ல வேலையை தருவார், உனக்கு நல்ல தொழிலை தருவார், உன் வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் குடும்பத்தை கட்டுவார், சொந்தமான வீட்டை தருவார், நீ இழந்து போன நன்மையை திருப்பி தருவார். நிச்சயமாய் உன் கடனில் இருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். கர்த்தரால் உன்னை ஆசீர்வதிக்க முடியும், ஆசீர்வதிக்க முடியும். ஆனா இன்னைக்கு இயேசுவாகிய ஆசீர்வாதம் எனக்கு போதும் என்று சொல்வாயா? இயேசு பிடிக்கல. ஏன் இயேசு பிடிக்கல? ஐயா, இயேசு கிறிஸ்து போட்டிருந்த வஸ்திரம் இருக்கிறதே, தையல் இல்லாத வஸ்திரம். அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து அந்த வஸ்திரத்தோட, அந்த மேன்மையோட இயேசு நின்றுட்டா கூட இயேசுவேன்னு சொல்லி இருக்கலாம். ஏன்னா இயேசு வஸ்திரத்தை தொட்டா அற்புதம், அங்கேயும் காசு வந்துடும். கைதட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதெல்லாம் சண்டை போட்டு இயேசுவின் வஸ்திரத்தை பங்கிட்டு கேட்டான். அவ துண்டு கிடைச்சாலும் பிழைச்சிடலாம் நினைச்சிட்டானுங்க. கைதட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லாரும். அப்படியா ஒரு இயேசு, அழகா இருக்கிற இயேசு, மேன்மையா இருக்கிற இயேசு, குழந்தையான இயேசு, வளர்ந்த இயேசு, 12ஆம் வயது இயேசு, அப்படின்ற இயேசு எல்லாம் நினைச்சு பார்க்கறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இப்படி பார்த்தா நல்லா இருக்குமே, இப்படி இயேசு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அன்பர்களே, அப்படி அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். ஆனால் மனுக்குலம் சாபத்தை விரும்புவதினாலே, சாபத்தினாலே, தன் பிராணனை கெடுப்பதினாலே, இந்த மனுக்குலத்திற்காக சாபம் என்கிற மகா பயங்கரத்தை, துஷ்டனுடைய சக்திகளை இல்லாமலாக்கி போடும்படி கல்வாரி சிலுவையில் உனக்காய் எனக்காய், ஹல்லேலூயா, அவர் சிலுவையிலே தன்னை தந்தார். அவரை போல அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை என்று மாற்றப்பட்ட ஒரு சரித்திரமே கிடையாதுங்க. எவ்வளவு அழகானவர், 1000 பேர்களிலே சிறந்தவர், சாரோரின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி. அவர் மேன்மையை சொல்ல முடியாதுங்க, வர்ணிக்க இயலாது. ஆனா மனுக்குலத்துக்கு மேல சாபம், பயங்கரம், கஷ்டமும் மனிதனை இல்லாமல் ஆக்கி விடுகிறதே. சாத்தான் மனிதனை அழிக்கிறானே என்று கண்டு மனுஷனை வாழ வைக்கிறதுக்காக அவர் கல்வாரி சிலுவையில சாபமான முள்முடிய தலைமையில ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையில வெற்றி சிறந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, தன்னுடைய சரீரமெல்லாம் உளவுச்சால் போல் கிழிக்கப்பட்டது, 3 ஆணில் அடிக்கப்பட்டார். அழகும் இல்லை, அவருக்கு சௌந்தரியமும் இல்லை. அந்த கேடடைந்தார். சிவப்பங்கி உடுத்திப்பிக்கப்பட்டது. இயேசு சிலுவையில் நின்றார். 39 ஆழமான அடிகள் தன் சரீரத்தில். எதற்காக தெரியுமா? எதற்கு தெரியுமா? அழகான இயேசு, அருமையான இயேசு. ஒரே அடியை பாடி அடுத்த கடந்து போயிடலாம். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, 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 அவர் இயேசு,
இயேசு இயேசு. அவரை மாதிரி சூப்பர் சுப்ரீம் ஸ்டார் வேற யாருமே இல்லை. ஆனால் கர்த்தருடைய பிள்ளையே, சாபமான நம்ம வாழ்க்கை சாபத்தை தேடி, சாபத்தினால நம்ம வாழ்க்கை சபிக்கப்பட்டு போயிருக்குன்னு அறிஞ்ச தெய்வம் இந்த சாபத்தை மாற்றி போடுறதுக்காக சிலுவையிலே அவர் தன்னை தந்தார். நம்ம வாழ்க்கையில வியாதி இருக்கிறது, கஷ்டம் இருக்கிறது, வேதனை இருக்கிறது என்று கண்ட தெய்வம் சிலுவையில் தன்னை தந்தார். அவர் சரீரமெல்லாம் அடித்து கிழித்து போட்டார்கள், வாரினால் அடித்து நாசம் செய்தார்கள். 5 நீதிமன்றங்களில் விசாரிக்கப்பட்டார். 39 ஆழமான அடி. எதற்கு? எதற்கு? மருத்துவ உலகத்தால கண்டுபிடிக்க முடியாத 39 வியாதிகள் இன்றைக்கும் உலகத்தில் இருக்கு. மருத்துவ உலகத்தில் பதில் சொல்ல முடியாத 39 வியாதிகள் இருக்கிறது. அந்த வியாதிக்கு பதில் சொல்ல வேற யாராலும் முடியல. அந்த வியாதியை சுகமாக்க இயேசு 39 ஆழமான அடிகளை ஏற்றுக்கொண்டார். அந்த கேடடைந்தார். அன்பர்களே, இந்த இயேசுவை, இந்த இயேசுவை, இந்த ஆசீர்வாதத்தை விரும்புவீர்களா? ஏற்றுக்கொள்வீர்களா? இந்த இயேசு எனக்கு வேண்டும் என்று சொல்வீர்களா? இந்த இயேசு எனக்கு வேண்டும் என்றவரை பலவந்தம் செய்வீர்களா? உங்கள் வாழ்க்கையில் இன்று இந்த நாள் மறக்க முடியாத நாள். இது ஆசீர்வாதத்தின் நாள். ஆசீர்வாதம் துவங்கும், அற்புதம் நடக்கும், தேவனுடைய மகிமை நீங்கள் காண்பீர்கள். ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், ஆகையினால சுகம் கிடைக்காம போச்சு, அதனால விடுதலை இல்லாம போச்சு, அதனால சமாதானம் இல்லாம போச்சு, அதனால நிம்மதி இல்லாம போச்சு, அதனால வாழ்க்கையில் பெரும் பகுதி நஷ்டமாய் போச்சு. ஆனா கர்த்தர் சொல்றார், ஓ சரித்திரத்தை மாற்றுகிறேன், இன்றைக்கே மாற்றுகிறேன், ஆசீர்வாதத்தை விரும்புகிறேன், சாபத்தை வெறுக்கிறேன் என்று சொல்ல தயாரா? சொல்ல தயாரா? எல்லாரும் கண்களை மூடுவோமா, எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனதுருகும் தெய்வமே யேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்புக்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கோ, அவை காலை தோறும் புதிதாயிருக்கோ. எல்லாரும் கண்களை மூடி இருதயம் திறந்து நிற்கவே. ஐயா, சாபமான வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஐயா, சாத்தானோடு என்கிற பாவ வாழ்க்கையும் எனக்கு வேண்டாம் ஐயா, எனக்கு ஆசீர்வாதமாகி இயேசு போதும் ஐயா, எனக்கு இயேசு போதும் ஐயா, இயேசுவால் வருகிற சந்தோஷம் எனக்கு போதும் ஐயா, இயேசு தருகிற நிறைவனுக்கு போதும் ஐயா என்று சொல்லுகிறவர்கள், ஆசீர்வாதத்தை விரும்புகிறவர்கள் இந்த மைதானத்தில் எல்லாரும் கண்களை மூடி நிற்கவே. ஆசீர்வாதமாகி இயேசு எனக்கு போதும் என்று சொல்வதற்கு தங்களை தருகிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாராயிருந்தாலும் நீங்கள் நிற்கிற இடத்திலே உங்கள் வலது கரத்தை உயர்த்தி காண்பீர்கள். உங்களுக்காக ஜெபம் செய்ய விரும்புகிறேன். இயேசுவாகிய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும், இயேசுவாகிய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம். எனக்கு இயேசு போதும், இயேசு போதும், எனக்கு இயேசு போதும், எனக்கு இயேசு மட்டும் போதும் என்று சொல்லுவீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில நன்மை உண்டாகும். கைகளை உயர்த்தி நிற்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நிச்சயமா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இன்றிலிருந்து ஒரு பெரிய மாறுதலை கொடுக்க போகிறார்.
ஒரு பெரிய மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் உண்டாக போகிறது. நீங்கள் கடந்த காலங்களை நினைத்து பாராதிருங்கள். இன்று முதல் இந்த வினாடியிலிருந்தே கர்த்தர் உங்கள் சரித்திரத்தை மாற்றி ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்குகிறார். நீங்கள் பிரமிக்கத்தக்கதான அதிசயத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். நான் உங்களுக்காக ஜெபம் செய்ய போகிறேன். கைகளை உயர்த்தின கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசுவை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா நீங்க எனக்கு வேணும்பா, நீங்க மட்டும் எனக்கு போதும்பா என்று சொல்லுங்க பார்க்கலாம். கிருபை நிறைஞ்ச பிதாவே, வல்லமை நிறைஞ்ச தகப்பனே, வானம் திறக்கப்படுவதாக. இப்பொழுதே இப்பொழுதே வானம் திறக்கப்படுவதாக சுவாமி. இயேசு எனக்கு போதும், இயேசு மட்டும் எனக்கு போதும், இயேசு மட்டும் எனக்கு போதும் என்று தங்களை அர்ப்பணித்திருக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. அன்பு பிள்ளைகளின் கரங்களை பிடித்துக் கொள்வீராக. இவர்கள் பெயரை இயேசு கிறிஸ்துவின் அன்பர்கள் என்றும், பண்பாளர்கள் என்றும், நேசர்கள் என்றும், சிநேகிதர்கள் என்றும் உம்முடைய புஸ்தகத்தில் எழுதுவீராக. அப்படியே இவர்கள் கரங்களை பிடித்துக் கொண்டதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். கரங்களை கீழே போடுங்கள். நான் உங்களுக்காக விடுதலைக்காக, தேவனுடைய அற்புதங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். தேவனுடைய ஆசீர்வாதங்கள், கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரப்போகிறது. கடந்த 32 மாதங்களாக இந்த முதுகெலும்பு தண்டுவடத்தில் இருக்கிற பலவீனத்தை நினைச்சு கஷ்டப்படுகிற சகோதரியே, இயேசுவின் வல்லமை இப்பொழுது உன்னை சுகமாக்குகிறது. தேவனுடைய வல்லமை இப்பொழுது உன் சரீரத்தில் இறங்கி வருகிறது. இயேசு உன்னை விடுதலையாக்குகிறார். நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. தேவனால் செய்யக்கூடாதது ஒன்றுமில்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவரால் சகலமும் ஆகும். ஐயா, இந்த 2 பாதங்களும் வெடித்து போயிருக்கிறது. இந்த 2 கால்களும் அடிக்கடி வீக்கமிட்டு கஷ்டப்படுகிறேன். என்னால வேதனை, துயரங்கள், டாக்டர்ஸ் என்னென்னவோ பலவீனங்களை சொல்லுகிறார்கள். சகோதரா, தேவனுடைய வல்லமை உள்ள கரமுனை சுகமாக்குகிறது. உன் எலும்புகளையும், நரம்புகளையும், தசைகளையும், இரத்த நாளங்களையும் அப்பன் இயேசு கிறிஸ்துவின் காயப்பட்ட கரங்கள் சுகமாக்குகிறது. நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. இருதய வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிற சகோதரா, வேதனைப்படுகிறேன், யாரோடும் சொல்லாம சஞ்சலப்படுகிறேன் என்று சொல்லுகிறாயா? அவருடைய தழும்புகளால் உனக்கு அற்புத சுகம். இப்பொழுதே விடுதலை, இப்பொழுதே விடுதலை. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. கர்த்தருடைய மகிமை இறங்கி வருவதாக. அன்பு சகோதரன் பாபு, தேவனுடைய வல்லமை உண்மையில் இறங்கி வருகிறது. கர்த்தருடைய மாட்சிமை உண்மையில் வெளிப்படுகிறது. அவராலே சகலமும் ஆகும் என்று விசுவாசி. நீ கேட்கிற சகல நன்மைகளை உனக்கு தருவேன். உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. தேவனுடைய விடுதலை இயேசு கிறிஸ்துவினால் வருகிற அற்புத சுகம் உங்களுக்கு உண்டாகும். இப்பொழுது நாம் விடுதலைக்காக ஜெபிக்க போகிறோம். அருள்நாதர் இயேசு இறங்கி வருவார், நம்மை சுகமாக்குவார், நம்மை விடுதலையாக்குவார். தேவனால் சகலமும் ஆகும் என்று விசுவாசி. இப்பொழுது நான் ஒரு பாடலுடைய கவியை பாடுகிற நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் உங்கள் வியாதி பலவீனங்களிலிருந்து விடுதலையை தேடுகிறவர்கள், அற்புத சுகங்களை எதிர்பார்க்கிறவர்கள், தேவனுடைய தொடுதலை வாஞ்சிக்கிறவர்கள், நீங்கள் தைரியமாக நிற்கிற இடங்களில் இருந்து இந்த மேடைக்கு முன்பதாக வருகை தருவீர்களானால் உங்களுக்காக நான் ஜெபம் செய்வேன். தேவனுடைய வல்லமை இறங்கி வரும். இயேசு உங்களை சுகமாக்குவார். இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதற்காக நாம் சேர்ந்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்ய போகிறோம். நம்பிக்கை இருந்தால், இயேசு என்னை சுகமாக்குவார் என்ற நம்பிக்கை இருந்தால், நீங்கள் எந்த வியாதியஸ்தர்களாக இருந்தாலும் சரி, உன் சரீரத்தில் இருக்கிற கட்டிகள் கரைந்து போகும். நிச்சயமாய் கர்த்தர் சுகமாக்குவார். இயேசுவால் சகலமும் ஆகும் என்று விசுவாசி. அவரால் எல்லா வியாதியஸ்தர்களும் சுகமானார்கள். அதைத்தான் இயேசு இங்கே செய்ய போகிறார். இயேசுவால் எல்லாம் முடியும். ஒரு பாடலுடைய கவியை பாட போகிறோம். நம்பிக்கையோடு ஓடோடி வாருங்கள். உங்களுக்காக ஜெபம் செய்ய போகிறேன். தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது.
ஹalleluya. அச்சு சீக்கிரமாய் வியாதியஸ்தர்கள் தருணமிதுவே அழைக்கிறாய் அல்ல ஆண்டவர் இயேசுவாய் வருவாய். தருணமிதுவே அழைக்கிறாய் வல்ல ஆண்டவர் இயேசுவாய். எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன் வளாலை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன் வந்தவர் பாதம் சரணடைந்தார் அழித்து உன்னை ஏற்றுக் கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. சத்திய வாக்கை நம்பியே வா நித்திய ஜீவன் உனக்கு அளிப்பார். Thank you Lord in Jesus name. உனக்கு அளிப்பார் உன் பெற ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாகி எழுதிடுவான். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாய் ஆண்டவர் இயேசுவண்டாய். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாய் ஆண்டவர் இயேசுவண்டை. வல்லமை உண்டு உண்டு அற்புதம் அல்லவா இயேசுவே. கைகளை தட்டி கடைசி வரை வல்லமை இறங்கி வருகிறது இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது அற்புதங்கள் நடப்பதாக. நன்றி அப்பா. இப்பொழுது இப்பொழுது பொல்லாத ஆவிகள் சரீரங்களை விட்டு வெளியேறுவதாக. உன்னதத்தின் வல்லமாய் ஆவியின் வல்லமாய் பொழிந்திடும் வல்லமாய். உன்னதத்தின் வல்லமாய் ஆவியின் வல்லமாய் அக்கினியின் வல்லமாய். வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா. தேவை தேவா இப்போ தாரும் தேவா. தேவை தேவா இப்போ தாரும் தேவா. அவர் மேலோ ஆவியை ஊற்றுவேன் நீ. உம்முடைய மகிமை சமானையாவர் மேலோ வல்லமை இறங்குவதாக. ஆவியை ஊற்றுவேன் நீ. ஹalleluya. வாலிபர் யாவரோ இஸ்கரைசர் சொல்வாரே. உபவாலிபர் யாவரோ இஸ்கரைசர் சொல்வாரே. கைகளை தட்டி ஒளிந்திடும் கர்த்தரை துதியுங்கள். நம்முடைய தேவனால் செய்யக்கூடாதது ஒன்றுமில்லை. சொல்லியும் செய்யாதிருப்பான். அப்பா மகிமை இறங்குவதாக. கட்டுகள் உடைவதாக. மாந்திரிக ஆவிகளே பில்லி ஆவிகளே சரீரங்களை விட்டு மகிமா வல்லமை இறங்குவதாக. வல்லமை வெளிப்படுவதாக. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை. ஓ ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் வல்லமை இறங்குவதாக. அற்புதங்கள் நடப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஆவியானவரே Jesus name. இயேசுவின் நாமத்தில் Jesus name. இயேசுவின் நாமத்தில் right now. இப்பொழுது heal everybody. எல்லாரையும் சுகமாக்கும் ஆண்டவரே. everybody எல்லாரையும் ஆசீர்வதிங்க. touch everybody. எல்லாரையும் தொட்டருளுவீராக. வல்லமை இறங்குவதாக. வல்லமை இறங்கட்டும். வல்லமை இறங்குவதாக. இன்னும் அதிகமாக இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய வல்லமையால் நிரப்புங்கப்பா. வல்லமையால் நிரப்பி விடுதலையை தாங்க சுவாமி. உம்முடைய கிருபை ஆமென் பிள்ளைகளை வெளிப்படுவதாக. ஹalleluya. ரிமலகதுனா கமாசி அந்தரா கலவோயா. ஹalleluya. 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 நீர் மட்டும் போதும். இயேசு மட்டும் போதும். இயேசு மட்டும் போதும் எனக்கு.
இயேசு மட்டும் போதும், இயேசு மட்டும் போதும், இயேசு மட்டும் போதும் எனக்கு. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இயேசு மட்டும் போதும், இயேசு மட்டும் போதும், இயேசு மட்டும் போதும் எனக்கு. நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இயேசு கிறிஸ்துவின் காயம் நிறைந்த கரங்கள், நமக்காய் ஆணிகளினால் அடிக்கப்பட்ட கரங்கள் உங்களுக்காய் நீட்டப்பட்டிருப்பதை பார்க்கிறேன். அவருடைய தழும்புகளால் சுகமாகிறீர்கள். உங்கள் வியாதி இருக்கிற இடங்களில் கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வேதனைகள் பிரச்சனைகள் இருக்கிற இடங்களில் நீங்கள் உங்களுக்காய் ஜெபியுங்கள். கடன் பிரச்சனையோடு இருந்தால் இருதயத்தோட கரங்களை வச்சு ஜெபிங்க. வாழ்க்கையில பொல்லாத ஆவியினால குடும்பத்தில் படுகிற வேதனைகள் நரக பாடுகளுக்காக ஜெபிக்கிறீர்களானால் இருதயத்தோட 2 கரங்களை வச்சு ஜெபிங்க. கடன் பிரச்சனை சொன்னா, கஷ்டம்னு சொன்னா, சமாதானம் இல்லைன்னு சொன்னா, ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, ஆசீர்வாதமாகிய நீர் எனக்கு போதும். ஆண்டவரே, என்ன தொடுங்கப்பா, என்ன விடுதலை ஆக்குங்கப்பா, எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பா என்று ஆண்டவரோடு கேளுங்க. ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? நிச்சயமாய் வசனத்தை அனுப்பி குணமாக்குவார். கட்டிகள் கரைந்து போகும், வீசிங் பிராபலம் மறைந்து போகிறது. இனிமே இந்த பலவீனம் வராது. உன் தேய்ந்த எலும்புகளை கர்த்தர் சரி செய்கிறார். In Jesus name. Hallelujah. 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 செத்து போன நரம்புகளை அப்பன் இயேசுவின் வல்லமை இறங்கி இப்பொழுதே குணமாக்குகிறது. அவரால் எல்லாம் ஆகும். எல்லாம் அவரால் ஆகும். தேவனுடைய விடுதலைக்காக ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? வல்லமை நிறைந்த பிதாவே, அற்புத சுகம் தருகிறவரே, பிதாவாகிய தேவன் என்கிற உயர்ந்த மேன்மையை பெற்ற சிங்காசனத்திலே எங்களுக்காய் விற்றிருக்கிறவரை திருக்குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்காய் வேண்டுதல் செய்கிறேன். வானம் திறக்கப்படுவதாக, சுகமாக்குகிற கரம் வெளிப்படுவதாக. இப்பொழுதே பொல்லாத வியாதிகள் அருமை பிள்ளைகளை இரவு பகலாய் நாசம் செய்து கொண்டிருக்கிற பொல்லாத வியாதிகள் சரீரங்களை விட்டு வெளியே போ என்று கட்டளையிடுகிறேன். In Jesus name. அற்புதம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக. பொல்லாத ஆவிகளே, சரீரங்களில் உனக்கு அதிகாரம் இல்லை, குடும்பங்களில் உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளியே போ. சமாதானத்தை நிம்மதியை இல்லாமல் ஆக்கி குடும்பங்களில் வறட்சியை வேதனையை கொண்டு வருகிற துஷ்ட பிசாசு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன்னை சபித்து பாதாளத்துக்கு அனுப்புகிறேன். வல்லமை வெளிப்படுவதாக. கரம் நீட்டப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, தூரத்திலிருந்தும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. எல்லா இல்லங்களிலும் வல்லமை வெளிப்படுவதாக. எங்கள் தேசத்திலே சுற்றுப்புறங்களில் இருந்து தேவனுடைய வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிறதாம் இந்த ஜெப நேரத்தில் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே என்று கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடப்பதாக சுவாமி. எல்லா கூடாரங்களிலும் தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. சுகமாக்கும் கரம் நீட்டப்படுவதாக. ஆசீர்வாதத்தின் பெருக்கம் உண்டாவதாக. இன்றிலிருந்து ஒரு பெரிய மாற்றம் உண்டாவதாக சுவாமி. நீர் அதை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய செல்ல கரங்களில் தருகிறோம். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதி, ஆசீர்வதி. என் பிள்ளைகளை, இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கும் நேரம் வந்திருக்கிறது. பலவான்களை, பெரியவர்கள் என்று சொல்லுகிறவர்களை என்னுடைய கரத்தினால் கடாட்சித்து என் பக்கமாய் இழுத்துக் கொள்ளுவேன். சத்தியத்துக்கு முரண்பாடாய் நிற்கிற பலரையும் இந்த தேசத்தில் என் கரம் சந்திக்கும். என் மாட்சிமையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. நான் உனக்காய் பெரிய காரியங்களை செய்வேன். ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்குவேன்.
ஆச்சரியமான நாட்களை நீங்கள் காண்பீர்கள், அதிசயங்களை காண்பீர்கள். எங்கும் செய்யப்படாத அதிசயங்களை உங்களுக்காய் செய்வேன். உங்களுடைய கரமும் பிள்ளைகளோடு இருப்பதாக செல்ல கரங்களில் தருகிறேன். ஆண்டு நடத்துங்க சுவாமி, ஆண்டு நடத்துங்க. பிரசனத்தினால் தாங்குங்கப்பா. உம்முடைய கிருபையின் கரங்களுக்குள்ளே தந்தருளுகிறேன். இரட்சகர் இயேசுவின் எளிதும் பெரிதுமான நாமத்தில் பணிகிறோம். கேட்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே.